இந்த காலை வேளையில இந்த 90வது நாள் அதிகாலை ஜெபத்துல இந்த கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில ஜெபித்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில இந்த 90வது நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 90 நாளும் இந்த அதிகாலை ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் இந்த 90வது நாளிலும் கர்த்தர் இந்த வீடியோவை உங்கள் மூலியமாய் பேசும்படி கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை செய்தார். உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உங்கள் குடும்பங்கள், உங்கள் ஜெபங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற புதிய ஆண்டிலே 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களை பெரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப போகிற அந்த 90 நாள் உபவாசத்தில் 90 நாள் அதிகாலை ஜெபத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். அதை தொடர்ந்து 21வது நாள் உபவாச பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மளோடு இருக்கிற என்ற அர்த்தம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் இம்மானுவேல் என்பது கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபை இயேசு ஊழியத்துல கலந்து கொண்டு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Happy Christmas and a Happy New Year. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.